PGTRB Max Unit 8ல அதாவது நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம the value of 1 plus இது வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டெல்டா மாதிரி இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ். இதே டெல்டாவை தலைகீழா எழுதணும்னா அது வந்து பேக்வர்ட் டிஃபரன்ஸ். 1 plus ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் இன்ட்டு 1 minus பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 1 plus ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ்னா நம்மளுக்கு தெரியும் E. 1 minus பேக்வர்ட் டிஃபரன்ஸ்னா E பவர் -1. இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்றாங்க. மல்டிபிள் பண்ணா E இன்ட்டு E பவர் -1 வரும். E இன்ட்டு E பவர் -1. இது வந்து E அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஷிஃப்டிங் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர். சரிங்களா? Eனா ஷிஃப்டிங் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர். சரிங்களா? ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்றாங்க. மல்டிபிள் பண்ணும்போது E இன்ட்டு E பவர் -1 வரும். ரெண்டு கேன்சல் ஆயிரும். என்ன ஒரு ஆன்சர் 1 வரும். ஓகேங்களா? இது E பவர் -1 1 by E எழுதலாம். ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஆன்சர் 1. இப்போ டி ஆன்சர். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம், நல்லா படிச்சுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சம். இஃப் f of x equal to x power 4 plus 13x cube plus 31x square plus 15x plus 2 then del power 4 f of x என்னன்னு கேக்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ del power 4 f of x னா del power 4 எழுதி இந்த f of x இந்த ஃபுல் வேல்யூ இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா? இப்போ அது கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு ஃபார்முலா del power n x power n இப்படி இருந்துச்சுன்னா ஃபேக்டோரியல் n. அதாவது இந்த எண்ணும் இந்த எண்ணும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து என்னது ஃபேக்டோரியல் n ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சப்போஸ் இந்த x பவர் del power n x பவர் n minus 1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0. இந்த எண்ணை விட இந்த பவர்ல இருக்கிற எண்ணு இங்க n இருக்குன்னா இங்க அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா n minus 1 n minus 2 n minus 3 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. அதை தான் இங்க ஆப்ரேட் பண்ண போறோம். இப்போ del power 4 அப்படியே கிட்டோம். சரிங்களா? f of x இடத்துல இந்த இடத்துல அப்ளை பண்றோம். x power 4 அப்ளை பண்ணலாம். plus 13x cube plus 31x square plus 15x plus 2 etc. அப்படி வரும். இப்போ இது கண்டுபிடிக்கணும். del power 4 x power 4 அதோட வேல்யூ என்னது 4 ஃபேக்டோரியல். ஓகேங்களா? ஃபேக்டோரியல் இப்படி போடலாம், இப்படி போட்டு இப்படி del power 4 into 13x power 3 வரும். அது வந்து இந்த 4 விட அந்த பவர்ல இருக்கிற 3 கம்மியா இருக்கு. அதனால அது 0 ஆயிரும். இங்க 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும், எல்லாமே 0 ஆயிரும். அப்போ del power 4 வந்து இந்த x power 4 மட்டும் தான் அதை அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் del power n x power n என்ன வரும் ஃபேக்டோரியல் n வரும். அப்போ del power 4 x power 4 னா அதோட வேல்யூ என்னது ஃபேக்டோரியல் 4. ஃபேக்டோரியல் 4 னா தெரியும். 4 into 3 into 2 into 1 4 into 3 12 12 into 24 ஆன்சர். ஓகேங்களா? A 24. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஆபரேட்டர் மியூ ஈக்குவல் டு என்னன்னு கேக்குறாங்க. இப்போ மியூ அப்படின்னா ஆவரேஜ் ஆபரேட்டர். சரிங்களா? மியூ அப்படின்றது என்னது ஆவரேஜ் ஆபரேட்டர். ஆவரேஜ் ஆபரேட்டர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இதுல இருக்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எது ஆவரேஜ் ஆபரேட்டர்னா சி தான். 1/2 into e power 1/2 plus e power -1/2. அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஈன்றது என்னன்னா ஷிஃப்டிங் ஆபரேட்டர். சரிங்களா? சரி. ஆவரேஜ் ஆபரேட்டர் மியூ ஈக்குவல் டு என்னது e power 1/2 plus e power -1/2 divided by 2. இதான் சி ஆன்சர். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நல்லா படிச்சுங்க. ஃபோர்த் சம் போலாம். நெக்ஸ்ட் நாலாவது கணக்கு. ஆபரேட்டர் இது பாத்தீங்கன்னா டெல்டா. இதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர். ஓகேங்களா? ஈக்குவல் டு என்னன்னு கேக்குறாங்க. இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்ன தேர்ட் சம் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தோம் மியூ கொடுத்துருந்தோம். சரிங்களா? தேர்ட் சம் வந்து மியூ, அது வந்து ஆவரேஜ் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர். இது டெல்டா சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர். சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர்னா e power 1/2 minus e power -1/2. ஓகேங்களா? இதான் ஆன்சர். மியூன்னு கொடுத்தாங்கன்னா சி ஆன்சர். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கு எனக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் பவர் 10 இன்ட்டு இது கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே இது மாதிரி ஒரு சம் போட்டிருக்கோம், இப்போ பார்க்கலாங்க. இப்போ -x-ஐயும் -2x² மல்டிபிள் பண்ணுங்க. முதல்ல x மட்டும் மல்டிபிள் பண்றீங்க. -x இன்ட்டு -2x² என்ன வரும் +2x³ வரும். 2x³ இன்ட்டு -3x³ என்ன வரும் -6x power 6 வரும். -6 power x-ஐயும் -4x power 4 மல்டிபிள் பண்றீங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும் -4 இன்ட்டு -6 என்ன வரும் +24 6 into 24x power 10 வரும். அப்போ 24x power 10 x மட்டும் மல்டிபிள் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் மல்டிபிள் பண்ணிருக்கோம். x power 10 வரும். அடுத்தது x power 9 x power 8 அந்த டைம்லாம் வரும். அது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அது பவர் 10 விட கம்மியா இருக்கு. ஏன்னா இங்க பவர்ல என்ன இருக்கு 10 இருக்கு. அப்போ 10 இருந்துச்சுன்னா அந்த 10 இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். 10 அதிகமா இருக்கிறதும் இப்போ 10 எடுத்துக்கிறோம். 10 விட கம்மியா இருக்கிறதுலாம் தேவையில்லை. 9 8 அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா அதெல்லாம் இந்த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணோம்னா 0 ஆயிரும். அப்போ இதை மட்டும் அப்ளை பண்ணினா போதும். சரிங்களா? இதுக்கு நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். என்னது del power n x power n இருந்தா என்ன ஃபார்முலா ஃபேக்டோரியல் n தான் ஃபார்முலா. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபேக்டோரியல் n அப்ளை பண்றேங்க. இந்த 24 அப்படியே கிட்டும். பவர்ல என்ன இருக்குது 10 இருக்குது. அப்போ 24 இன்ட்டு இந்த 10க்கு மட்டும் என்ன வரும் 10 ஃபேக்டோரியல் வரும். அப்போ ஆன்சர் வந்து 24 இன்ட்டு 10 ஃபேக்டோரியல். அதான் ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க, 24 இன்ட்டு 10 ஃபேக்டோரியல். ஏ ஆன்சர். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் 8ல 6th சம். தி ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் நியூட்டன்-ராப்சன் மெத்தட் ஃபார் சால்விங் f of x equal to 0 இஸ் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? நியூட்டன்-ராப்சன் மெத்தட்ல
கன்வர்ஜென்ஸ் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் கன்வர்ஷன் மெத்தட்னாவே என்ன ஆன்சர் வரும்? குவாட்ராடிக் தான். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. நியூட்டன் ராப்சன் மெத்தட்னுடைய ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து சால்விங் f(x = 0) இஸ் என்னது? குவாட்ராடிக். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏழாவது கணக்கு யூனிட் 8ல ஏழாவது கணக்கு தி கண்டிஷன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் ராப்சன் மெத்தட் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. நாலுத்துல எது கண்டிஷன் வந்து கரெக்டா இருக்கும் நியூட்டன் ராப்சன் மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு தியரம் தான். சரிங்களா? இது நல்லா படிச்சுங்க. இதுதான் ஆன்சர். சி ஆன்சர். மாடுலஸ் ஆஃப் f(x) × f(x) லெஸ் தேன் f(x) ஹோல் ஸ்கொயர். இந்த ஆன்சர் தான். சரிங்களா? நல்லா படிச்சுங்க. அடுத்து என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெல் ஸ்கொயர் y2 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ். இது வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் டெல் ஸ்கொயர்ன்றது. இதை பார்த்தீங்கன்னா இந்த டெல் ஸ்கொயரை டெல் டெல் y2 அப்படின்னு எழுதலாம். டெல் ஸ்கொயரை டெல் டெல் y2 எழுதலாம். டெல் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் தான். ஃபார்வர்ட்னா y2க்கு அடுத்தது என்னது? y3 மைனஸ் y2. ஓகேங்களா? y2ங்கிறது y2க்கு அடுத்த நம்பர் என்னது? y3 மைனஸ் y2 எழுதணும். சரிங்களா? இந்த டெல் y2க்கு அதுதான் பிரைட் போடுறேன். வெளிக்கிற டெல் அப்படியே எழுதிருக்கேன். மறுபடியும் டெல் y3 மைனஸ் y2ங்கிறது இந்த டெல்ல உள்ள மல்டி பண்ணுங்க. இப்போ டெல் y3 மைனஸ் டெல் y2 உள்ள மல்டி பண்ணிட்டோம் டெல்ல. இப்போ டெல் y3னா என்னன்னு தெரியும். சரிங்களா? இது வந்து ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் தான். y3 இருக்குங்களா? ஃபார்வர்ட்னா y3க்கு அடுத்த நம்பர் என்ன? y4. இப்போ y4 மைனஸ் y3 எழுதணும். முடிஞ்சு பிராக்கெட் போட்டுங்க. மைனஸ் அதே ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் y2 தான். y2 என்ன பண்ணணும்? y2க்கு அடுத்த நம்பர் y3 போட்டு மைனஸ் போட்டு திருப்பி இந்த y2 அப்படி எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ y4 மைனஸ் y3 மைனஸ் y3ன்னு வரும். மைனஸ் மைனஸ் பிளஸ் y2ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ y4 y3 மைனஸ் y3 மைனஸ் y3 மைனஸ் 2y3ன்னு எழுதலாம். பிளஸ் y2 இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? y4 மைனஸ் 2y3 பிளஸ் y2 எங்க இருக்குன்னு பாருங்க. ஏ ஆன்சர். சரிங்களா? வேற எதுவும் இல்லை. ஏதான் ஆன்சர். சரிங்களா? நல்ல முக்கியமான சம்ஸ் தான் படிச்சுங்க. நெக்ஸ்ட் 9th சம். ஆபரேட்டர் மியூ டெல்டா ஈக்குவல் என்னன்னு கேட்குறாங்க. மியூ அப்படின்னா ஆவரேஜ் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர். டெல்டான்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர். ஏற்கனவே இது ரெண்டுமே சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஏ பி இந்த ஆன்சர்லாம் வருமானு பாருங்க. வராது. சரிங்களா? இது ரெண்டு மல்டி பண்ணினா என்ன வரும்னா 1/2 இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் பிளஸ் பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். அதான் வந்து ஆன்சர். சரிங்களா? மியூ டெல்டா அப்படின்னா. சரிங்களா? அடுத்து என்ன போலாம். நெக்ஸ்ட் 10th சம். டெல் ஸ்கொயர் y0 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. டெல்னா என்னது? ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர். அதனுடைய ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? டெல் டெல் y0 அப்படின்னு எழுதி டெல் ஸ்கொயர் டெல் டெல் அப்படின்னு எழுதிக்கிறோம். டெல் அப்படியே கிட்டோம். இந்த டெல் y0னா உங்களுக்கே தெரியும் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் தான். y0 ஃபார்வர்ட்னா y0க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? y1 மைனஸ் இந்த y0 அப்படி எழுதிடும். ஓகேங்களா? சரி. இந்த டெல் ஒரு டெல் y0 தான் இது எழுதிட்டோம். வெளிக்கிற டெல் அப்படியே இருக்கு. இதை உள்ள பெருங்க. ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் y1 மைனஸ் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் y0. ஓகேங்களா? சரி. இப்போ y1 இருக்குது டெல் y1. இது ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் தான். y1க்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? y2 மைனஸ் y1 வரும். இதனுடைய அடுத்த நம்பர் y2 மைனஸ் y1 அப்படி எழுதுங்க. மைனஸ் y0 இருக்குது அது ஃபார்வர்ட் என்ன வரும்? y1 மைனஸ் இந்த y0 அப்படி எழுதுங்க. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? y2 மைனஸ் y1 மைனஸ் உள்ள மல்டி பண்ணுங்க. என்ன வரும்? மைனஸ் y1 மைனஸ் மைனஸ் என்ன வரும்? பிளஸ் y0. y2 மைனஸ் y1 மைனஸ் y1 மைனஸ் 2y1 பிளஸ் y0. ஓகேங்களா? இது ஆன்சர். y2 மைனஸ் 2y1 பிளஸ் y0 எங்க இருக்குன்னு பாருங்க. ஏ ஆன்சர். சரிங்களா? சரி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.